ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. தேவன் நல்லவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாள் முழுவதிலும் தேவன் நம்மை நடத்தி எங்களை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துகிற கர்த்தர். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? அவர் உங்களோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் யாவரும் செவிசாய்ப்போமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி என்று சொல்லப்படுகிறது. இனி நீ அழுது கொண்டிராய் என்று அன்பு பிள்ளையே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ தம்முடைய மக்களை பார்த்து ஏசாயா என்ற தீர்க்கன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பல மீறுதல்கள், பல காரியங்களுடைய வாழ்வில் இருந்த பொழுதும் படைத்த தெய்வத்தை விட்டு அவர்கள் சோரம் போய் அவர்கள் மறந்து தங்களுக்கென்று சில காரியங்களை உருவாக்கி தாங்கள் நினைத்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிற பொழுது தேவன் நீதிபரராய் நீதி தவறாதவராய் அங்கே நீதி செய்ய வேண்டிய ஒரு தேவை கடைப்பாடு இருக்கிறது. ஆனாலும் தேவன் அந்த மக்கள் மேல் ஒரு இரக்கம் உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தவறை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை சரி செய்வதற்காக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் பேசுகிறார். அந்த தீர்க்கங்கள் மூலமாய் பேசி மக்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்துவது மட்டுமின்றி அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஈடேற்றத்தை கொடுப்பதற்கு, முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் விரும்பி தம்முடைய பக்தர்களை தேவன் அனுப்புகிறார். இப்பொழுது இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இப்பொழுது சொல்றார், நான் கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஒரு கால எல்லை இருக்கிறது. ஆனால் தேவன் மறுபக்கம் அவர் அரவணைக்கிறவர், நேசிக்கிறவரும் ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். தம்முடைய மக்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களை அங்கே தட்டி கேட்டு அதை சரிப்படுத்துகிறவர், அத்தோடு கூட விட்டுவிடாதபடி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதை நாங்கள் இந்த பகுதிகளிலே அவதானிக்க முடிகிறது. தேவன் தம்முடைய மக்களை ஆசீர்வதித்து நடத்துகிற விதங்களை நாங்கள் பார்க்க ஆச்சரியமாய் இருக்கிறது. நான் உனக்கு உருக்கமாய் இறங்கி உன்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய் என்று சொல்லி அவர் வாக்களிக்கிறார். அன்பான தேவ பிள்ளையை, இன்றைக்கு நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கையில சில வேளையில சில மீறுதல்களுக்கு, சில காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அந்த நிலையிலே உன்னை அப்படியே தேவன் கைவிடாதபடி அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கும், அந்த இடத்திலிருந்து நீ அங்கே எழுந்து வருவதற்கும் அவர் உதவி கொடுப்பது மட்டுமல்ல, அந்த நிலையில் நீ கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து செவிசாய்த்து உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதி உன்னை இன்றை வரைக்கும் அளவைத்துக் கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உன்னை இன்றைக்கு வரைக்கும் மன உடைவுக்குள்ளும் மன உளைச்சலுக்குள்ளும் ஆளாக்கி உன்னை தவிக்க விட்டு கொண்டிருக்கிறது, அந்த நிலையில இருந்து நீ அழுகிறாயா? கர்த்தர் உன் கூக்குரலை கேட்க போகிறார். உனக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு, பதிலை அளிப்பதற்கு தேவன் ஆவலாய் உன் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிற பொழுது தேவன் உனக்கு பதிலளித்து உன்னை கனம் பண்ண ஒரு வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நீ எதற்காக அழுகிறாய்? உன் பிள்ளையை குறித்து அழுகிறாயா? உன் உறவுகளை குறித்து அழுகிறாயா? உன்னுடைய தொழிலை குறித்து நீ மிகவும் துக்கமடைந்து போய் இருக்கிறாயா? அல்லாவிட்டால் ஒரு முயற்சி செய்து ஒன்றுமே எனக்கு நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நான் காண முடியல என்று தவித்து போய் இருக்கிறாயா? உன் வாழ்வில் எந்த பாகங்களாயிருந்தாலும் நீ அலைவைத்த அந்த காரியத்திற்கு தேவன் ஒரு முடிவு கொடுக்க விரும்புகிறார். உன் கண்ணீருக்கு பதில் செய்ய விரும்புகிறார். உன்னுடைய கண்ணீரை தன்னுடைய கரங்களினாலே துடைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் பக்கமாய் தேவன் வந்திருக்கிறார். உன் விண்ணப்பத்தை அவர் பக்கமாய் நீ செலுத்தி விடு. உன் வேண்டுதலை அவர் பக்கமாய் சொல்லிவிடு. நீ அவரை சார்ந்து கொள். தேவன் உனக்கு நன்மை செய்யட்டும். இந்த காலையில் உங்களுக்காய் நான் செபிக்கட்டுமா? சர்வ ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்கிற தெய்வமாய் இன்றைக்கும் இருக்கிறேன். உடைய அழுகைக்கு ஒரு முடிவு உண்டாவதா? உடைய கண்ணீரை உடைய கரங்களினாலே தொடைத்து ஆண்டவரை அரவணைத்து அன்பு செய்து மக்களை ஆறுதல் படுத்துவீரா. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரே நன்மையினால் நிரப்பும்படி நான் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கனம் பண்ணி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.